வணக்கம் மக்களே, நீங்கள் நாகர்கோவில் பகுதியில் உங்களுக்காக ஒரு சொந்த வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 4 BHK வீடு வந்து கொண்டு வந்திருக்கோங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோவில் NGO காலனி பக்கத்தில் இருக்குது. SM நகர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இந்த வீடு இருக்குது. ஸோ இந்த வீடு பாருங்கள், இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடுன்னு சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து வடக்கு மற்றும் கிழக்கு, அதாவது நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில், வடகிழக்கு ஃபேஸிங் லுக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனை, அற்புதமான ஒரு ஃப்ளாட்டு. அதாவது இதை வந்து குபேரன் ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஃப்ளாட் வந்து நம்ம நினச்ச மாதிரி கிடைக்காது. இது வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு வீட்டு மனைங்க. இந்த மனையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீடு வந்து ஒரு குபேரன் ஃப்ளாட்டில் அமைஞ்ச வீடு அப்படிங்கிறதுனால இதுக்கு ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வீட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து 2.9 சென்ட்ஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த பில்டிங், இந்த வீட்டோட மொத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. 2 ஃப்ளோரில் ஒரு 4 BHK 4 பெட்ரூம் உள்ள ஒரு வீடாக வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஹால் ஏரியா. இந்த ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய இங்கேருந்து பாருங்கள், இதோட லுக்கை பாருங்கள். ஏதோ ஒரு சின்ன ஒரு பேலஸ் ஸ்கூலில் நம்ம நுழைஞ்ச மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இன்டீரியர் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியரே உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது. கண்ணை கவரக்கூடிய அளவில் இந்த இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலோட அட்டாச் பண்ணி கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அழகான டிசைனில் ஒரு மாடலர் கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலர் கிச்சன் செட்டப்பில் வித் சிம்னி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சன் பக்கத்திலே அழகான ஒரு ஹேண்ட் வாஷுக்காக ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அற்புதமான ஒரு வால் டிசைன் கொடுத்துருக்காங்க. வாசல் பக்கத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. இந்த பெட்ரூம் ரொம்ப சின்ன பெட்ரூம் தான். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயே வந்து சிம்பிளாக ஒரு பாத்ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் செட்டப்பும் இருக்குது. கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவி வால் யூனிட் வந்து அழகான ஒரு அற்புதமான உடன் டிசைன்ஸில் நல்ல அழகான ஒரு இன்டீரியருக்குள்ளே பண்ணியிருக்காங்க. மெயின் பெட்ரூம்குள்ளே வரும். ஸோ இதுதான். ஸோ இந்த ஹால் பக்கத்துலேயே இந்த கிச்சன் பக்கத்தில் வந்து ஒரு மெயின் பெட்ரூம் இருக்குது. இந்த வீட்டோட மெயின் பெட்ரூமு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பெட்ரூமோட டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் வந்து இந்த கெஸ்ட் பெட்ரூமை தவிர பாக்கி 3 பெட்ரூம்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு அழகான ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டேபிள், அப்புறம் வந்து ஸ்டூல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ அற்புதமான ஒரு பாத்ரூம் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹால் வந்து பர்ஃபெக்டான ஒரு அற்புதமான ஒரு செட்டப்பில் இந்த ஹால் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பெட்ரூம் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஹாலில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹால்லே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேர்ஸ் மூலமாக இப்போ நம்ம ஸ்டேர்ஸில் ஏறி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போ ஸ்டேர்ஸில் ஏறி நம்ம வந்து மாடிக்கு போகலாம் வாங்க. ஸோ இது வந்து இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இந்த வீட்டோடைய இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டாப்லேருந்து மேலே ஏறி வந்தோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் நேராக ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாப்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமும் பாருங்கள்,
ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு கிராண்டாக இருக்கக்கூடிய பெட்ரூமு. மேக்ஸிமம் இதுதான் இந்த வீட்டோடைய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து அற்புதமான வால் டிசைன்ஸ், இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிங் சைஸ் அல்லது குயின் சைஸ் வந்து பெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இதனுடைய ஒர்க் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக கண்ணை கவரக்கூடிய டிசைனில் ரொம்ப அழகான ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் கொடுத்துருக்காங்க. வித் அழகான பியூட்டிஃபுல்லான மிரர் செட்டப், வால் மிரர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கபர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அட்டாச் பாத்ரூம், பியூட்டிஃபுல்லான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பாருங்க, அற்புதமான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து பாத்ரூம் எல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மற்ற எல்லா பாத்ரூமை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதனோட வீட்டோடைய ஃப்ரண்ட் பால்கனிக்கு வருதுங்க. ஸோ இங்கே இருந்துட்டு வீட்டோடைய ஃப்ரண்ட் லுக் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆப்போசிட் உள்ள வீடு, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து வீட்டோடைய ஃப்ரண்ட் பால்கனி. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வீட்டோடைய பேக் டோருக்கு வரோம். பேக் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோம்னா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏறி மொட்டை மாடிக்கு வந்துடலாம். ஸோ இந்த வந்துட்டோம் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா அழகான வந்து ஃப்ளோர் டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொட்டை மாடியில் உங்களுக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருந்து பாருங்கள், சுற்றி இந்த ஏரியாவே நம்ம வந்து அழகாக பார்க்கலாம். ஸோ அற்புதமாக இங்கே பாருங்கள், சுற்றிலுமே அழகான வீடுகள் இருக்குது. ஏகப்பட்ட வீடுகள் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ரெசிடென்ஷியலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குபேரன் ஃப்ளாட் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வீடு தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது ரொம்ப ரேரஸ்டான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேரான ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி நீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு நீங்கள் வந்து எங்களோட நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இந்த வீடை வந்து உங்களுக்கு பெட்டராக பண்ணித்தரோம். ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓனர் வந்து இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து 1.2 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,02,00,000 அப்படின்னு இந்த வீட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் வாங்க, வீட்டை பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக இந்த வீடு உங்களுக்கு எப்படி பண்ணி தருமோ அப்படி பண்ணி தருவாங்க. ஸோ எல்லா வசதிகளும் இருக்குது. உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்தால் கூட பேங்க் லோன் பண்ணி தராங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட நம்பரில் ஒரு கால் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறோம்.